ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது, இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளாடி இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது. இப்போ உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பத்திற்கான பதில் உங்களுக்கு தெரியாமல் இப்போ நீங்கள் தலையை பிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழப்பத்திற்கான பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை தேர்வு செஞ்சுருக்கிறனால தான் இந்த வீடியோ சரியான நேரத்தில் உங்கள் கண்ணில் பட்டிருக்கு. பைல் 1 பைல் 2 2 பைல் இருக்குது. இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், 1லேருந்து 31 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எந்த டேட்டில் பிறந்தீங்களோ அந்த தேதியை மட்டும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்காக நீங்கள் பிறந்த தேதி என்னவோ அதை இந்த கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிருவீங்க. வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நொந்து போயிருக்கிறப்போ இந்த வீடியோவில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான பதிலை தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ பைல் 1 சூஸ் பண்ண உங்களோட ரீடிங்கில் நம்ம போகலாம். ஒரு இடத்துல உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, உங்களுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலுமே அந்த இம்பார்ட்டன்ட் கிடைக்கிறதுக்காகவே நீங்கள் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கே நல்லாவே தெரியுது அந்த இடத்துல எனக்கான ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சுமே நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தும். நீங்கள் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா வேலை சார்ந்த விஷயங்களுக்கும் பொருந்தும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அனைத்திற்குமே இது பொருந்தும். ஆல்ரெடி அந்த இடத்த ஒரு நபர் நிரப்பிட்டாங்க. இருந்தாலுமே நீங்கள் அந்த இடத்த நிரப்புறதுக்காக நீங்கள் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு அதனால் பயன் இருக்கான்னு கேட்டால் பயன் இல்லை. ஏன்னா அந்த இடம் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்கள் லைஃப் இவ்வளோ தானே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒரு வரவு இருக்குது. அதாவது புதிய ஒரு பிகினிங் இருக்குது. அதை நீங்கள் முதல்ல பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாமல் இருக்குது. ஏதோ போகுது அப்படிங்கிற ஒரு போக்கில் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க. ஆனாலும் உங்கள் மனசில் பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பயத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. இப்போ நீங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரம் இது. நீங்கள் ஒரு நபர்கிட்ட அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயத்துக்காக உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அதே போல் அந்த பர்சன்கிட்ட அந்த உணர்வு இருக்கான்னு கேட்டால் அந்த நபர்கிட்ட அந்த உணர்வு இல்லை. நீங்கள் அதனாலேயே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகி உங்கள் லைஃப் எந்த போக்கில் போகுதுன்னு தெரியாமல் நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி செய்யாதீங்க. உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண நீங்கள் பழகிக்கோங்க. உங்களுடைய மனசில் இப்போ தேவையில்லாத எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்குது. மைண்டில் என்னென்னமோ ஓடிக்கிட்டே இருக்குது. இதை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். நீங்கள் ரொம்ப வெளியே தேடிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது ஏதாவது ஒரு அன்பு எனக்கு கிடைச்சிராதா, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் வெளியில் ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் வெளியில் முதல்ல தேடாதீங்க. உங்களுக்கு ஒரு அன்பு வேணும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடியே அந்த செல்ஃப் லவ்வை நீங்கள் முதல்ல பார்க்கணும். உங்கள் மைண்டில் ஓடக்கூடிய அந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுடைய மனமே அதுக்கான பதிலையும் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் இன்னும் உருவாக்கிக்கலாம். அந்த அடையாளம் கிடைக்குது அப்படின்னா அது மற்றவங்களால தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்குது. இப்போ உங்களை இப்போ குறிப்பிட்டு ஒரு பர்சன் இவங்க தான் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. உங்கள் அப்பா பேரையோ இல்லை உங்கள் தாத்தா பாட்டி இவங்களை பற்றி இவங்களுடைய பரம்பரைன்னு சொல்கிறப்ப தான் உங்களே சிலருக்கு தெரியுது. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டால் நீங்கள் அங்கே இருக்காத மாதிரி தான் தெரியும். அதனால் உங்களுக்கான ஒரு பெயரை முதல்ல நீங்கள் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பிடுறீங்க. உங்ககிட்ட எந்த விதமான ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது. ரொம்ப இன்னசென்ஸான ஒரு பர்சனாக இருக்கீங்க. இன்னும் விளையாட்டுத்தனமாக தான் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு நீங்கள் ஒரு மெச்சூரான ஒரு பர்சனாக நீங்கள் மாறுங்க. நீங்கள் இன்னும் தெளிவாக இல்லை, தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இல்லை. உங்கள் வாழ்க்கையே நீங்கள் முன்னோக்கி பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய பாஸ்ட் லைஃபுக்குள்ளாடி நீங்கள் ரொம்ப மாட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த பாஸ்ட் லைஃப் எல்லாத்தையுமே ஒரு படம் மாதிரி உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மூவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது எப்படி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லுதோ அதே மாதிரி தான் உங்கள் மைண்டும் உங்கள் பாஸ்ட்டை பற்றி திருப்பி 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 ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. இதனாலே உங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப பாதிக்கப்படுது. உங்கள் பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை நீங்கள் நினச்சி இன்னும் க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் நீங்கள் இருக்கீங்க. அந்த பாஸ்ட் லைஃப்பில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ரியாலிட்டியை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ரியாலிட்டிக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணிடுவீங்க.
உங்கள் மைண்டில் நீங்கள் எப்படி பாஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட்டுட்டு ஃப்யூச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதை வந்து அழகாக க்ரியேட் பண்ணுங்கள். விசுவலைசேஷன் மாதிரி உங்கள் வாழ்க்கை எப்படி நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி விசுவலைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரை நோக்கி மூவ் பண்ணிடுவீங்க. நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ தேவை மன அமைதி தான். மைண்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். குறைஞ்சது டெய்லி ஒரு 15 நிமிஷமாச்சும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். இதுதான் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். இப்போ இந்த மந்தில் உங்களுக்கு பர்த்டே வரும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்காக வந்து பர்த்டே வரப்போகுது. நல்ல ஒரு செலிப்ரேஷனும் உங்களுக்கு இந்த மந்தில் வந்து இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் டெம்பரரியான சந்தோஷத்தை மட்டும்தான் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து எப்போவுமே மற்றவங்கள பற்றி கம்பேர் பண்ணுறது, உங்களை வச்சு மற்றவங்க கூட வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி தான் செய்கிறீங்க. அதை நீங்கள் செய்யாதீங்க. உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் முன்னோக்கி எடுத்து வைக்கிறப்ப இந்த பிரபஞ்சம் வந்து நிறைய பாசிட்டிவாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நடத்தி கொடுப்பாங்க. மிராக்கிள்ஸை நடத்தி கொடுப்பாங்க. நிறைய சர்ப்ரைஸ் எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டெம்பரரி சந்தோஷத்துக்காக வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இவ்வளோ நாள் உங்கள் லைஃப்பில் வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் ரொம்ப வந்து கஷ்டப்படுறீங்க, எல்லாமே எனக்கு நெகட்டிவ் தான் இருக்குது அப்படின்னா அந்த டைம் பீரியட் எல்லாமே மாறப்போகுது. உங்களுக்கான நல்ல காலம் வந்து வரப்போகுது. இனிமேல் அந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ரெடியாக இருங்க. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நீங்கள் வெளியே வரணும். எனக்கு இவ்வளோ போதும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காமல் கம்ஃபர்ட் ஜோனை வந்து நீங்கள் உடைச்சிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்துடைய வாசல் வந்து உங்களுக்காக திறந்து இருக்குது. பிரபஞ்சம் உங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு கோடு போட்டு வச்சுருக்கீங்கல்ல, இப்படி தான் நான் இருக்க போகிறேன், இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் மைண்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதை நீங்கள் உடைச்சிட்டு நீங்கள் வெளியே வாங்க. வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க அப்படின்னு நினச்சி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கிட்டதாக ஏதாவது உங்களுக்கு ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து எல்லாமே இந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அது உங்களுக்கு நடந்திருக்கு. இனிமே வரப்போகிற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். உங்களுடைய மனம் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நேச்சர் கூட அதிகமாக கனெக்ட் ஆகணும். வீட்டில் வந்து செடி வளர்க்குறது, உங்களுக்கு செடி நடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கார்டன் நீங்கள் அமைச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெளியே கார்டன் இருக்கக்கூடிய பார்க் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. கொஞ்சம் நேச்சர் கூட நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இயற்கை கூட நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, இயற்கையோடு நீங்கள் கலக்குறீங்களோ உங்கள் மைண்டில் வந்து தெளிவு இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகள் வந்து உங்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூராக தான் இருக்கும். மற்றவங்க இதனாலே உங்களை வந்து பாராட்டுவாங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு டைம் சரியில்லை, எல்லாமே கெட்டதாக நடக்குது அப்படின்னா கவலைப்படவே வேண்டாம். அந்த டைம் மாறி இனிமேல் அழகான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை வந்து முழுமையாக நீங்கள் நம்புங்க. பிரபஞ்சம் உங்களை கைவிட மாட்டாங்க. இதுதான் பைல் 2 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். இது ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகணும். நிறைய பேர் இதனால் வந்து பயன் பெறணும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு புதிய பயணமாக இது இருக்கும். அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.